வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சர்க்கரை நோய் வராம இருப்பதற்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கும் என்னென்ன உணவு வகைகளை நம்ம சாப்பிடணும், என்னென்ன உணவு பழக்கங்களை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சர்க்கரை நோய் அதிகம் உள்ள மக்கள் வாழும் நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா. முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சைனா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல ஃபுட் அபண்டன்ஸ், அதாச்சும் ஃபுட் அதிகமாகவே கிடைக்குது. நீங்க போன் எடுத்து ஜஸ்ட் ஆப்ல ஒரு கிளிக் பண்ணாலே போதும், டோர் ஸ்டெப்லயே ஃபுட் எல்லாமே டெலிவரி ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் அதுவும் போஸ்ட் கோவிட் இந்த கொரோனா முடிந்த காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் அதிகமான ஃபுட்டை உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இந்திய நாட்டுல டயபிட்டிஸோட ப்ரெவலன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. சர்க்கரை வியாதி உள்ளவங்க டாக்டர்ஸ் போனீங்கன்னா டாக்டர்ஸ் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஆமா டாக்டர் சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் கேள்வி, எப்படி சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இன்சுலின் போடுறேன், இல்லைன்னா டேப்லெட் சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதி உள்ள மோஸ்ட் ஆஃப் த பொதுமக்களுக்கு டேப்லெட் சாப்பிட்டா மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வராம இருப்பதற்கும் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கும் உள்ள உணவு பழக்கங்களை பற்றி அவங்களுக்கு அதிகமாக தெரிவதில்லை. டேப்லெட் இல்லாம சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்தெந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் ஐடியா என்னன்னா, இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா ஃபுட்ஸுமே ப்ராசஸ் ஃபுட்ஸ். கம்பெனிஸ் எல்லாம் எதனால இப்படி ஃபுட்டை ப்ரொசஸ் பண்ணி விற்கிறாங்கன்னா, இப்படி ப்ரொசஸ் பண்றதுனால தான் அந்த ஃபுட்டோட ஷெல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், அதோட டேஸ்ட் டெக்ஸ்சர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அந்த ஃபுட்டோட நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகிறதுக்கும் டேஸ்ட் அதிகமாகிறதுக்கும் இப்படி ப்ரொசஸ் பண்றதுனால சில கெமிக்கல்ஸை ஆட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ப்ரொசஸ் ஃபுட் சாப்பிட்றதுனால இந்த ஃபுட் எல்லாமே ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இப்படி ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறதுனால நம்ம இந்த ப்ரொசஸ் ஃபுட்ஸ் லைக் ஒயிட் ரைஸ், மைதா, பிஸ்கெட்ஸ், கேக் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால உடனே நமக்கு ஒரு குளுக்கோஸ் ஸ்பைக் கிடைக்கும். இப்படி குளுக்கோஸ் ஸ்பைக் கிடைக்கிறதுனால நம்மளோட டோபமின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பிரெயின்ல. ஸோ நமக்கு ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். இப்படி சுகர் ஸ்பைக் நடக்கிறதுனால குளுக்கோஸ் கிராஷ் ஆகும். சடனா கிராஷ் ஆகிறதுனால நமக்கு அதிகமாக பசிக்கும். அடிக்கடி ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுட்டை சாப்பிடுவோம். அது மட்டும் இல்ல, டோப்மின் இந்த சுகர் ஸ்பைக்னால அதிகமாகறதுனால ஃபுட்டுக்கு மேல நமக்கு கொஞ்சம் அடிக்ஷனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம கடையில போய் சாப்பிடும் போதோ இல்ல ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போதோ இந்த பரோட்டா, ஒயிட் ரைஸ், அப்புறம் பலவிதமான சாப்பாடுகளை நம்ம சாப்பிடும் போது இந்த சுகர் ஸ்பைக் கிடைக்கிறதுனால தான் நமக்கு ஒரு குட் ஃபீலிங் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நமக்கு எப்பவுமே இதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்பட்ட ஒரு தோணலும் நமக்கு ஏற்படுது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ப்ராசஸ் ஃபுட்ஸை கம்மி பண்ணணும். நம்ம நான் ப்ராசஸ் ஃபுட்ஸை தான் நம்ம சாப்பிடணும். உணவு வகைகள்ல 3 ஊட்டச்சத்துக்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்: கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எந்தெந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு. கார்போஹைட்ரேட்ஸ்லயே குட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் பேட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. குட் கார்போஹைட்ரேட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோல் அண்ட் மினிமலி ப்ராசஸ் ஃபுட்ஸை தான் குட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே என்னென்ன ஃபுட் வகைகள் இருக்கு அப்படின்னா, காய்கறிகள், பழ வகைகள், முழு தானியங்கள், கீரை வகைகள் இதெல்லாமே குட் கார்போஹைட்ரேட்ஸ். இன்னும் ஒரு படி நம்ம போய் என்னென்ன ஃபுட்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பல வகைகளான ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், செரிஸ் இதெல்லாமே சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ், பார்லி, ஓட்ஸ், பார்லி கஞ்சி கூட நீங்க குடிக்கலாம். செக் பீஸ்ன்னு சொல்லப்படுற கொண்டக்கடலை, கிட்னி பீன்ஸ் வகைகள் கூட உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் அமரன்ஸ் சொல்ற தண்டு கீரை இல்லைன்னா முளைக்கீரை, குயினோவான்னு சொல்ற சீமை திண்ணை, சுக்னின்னு சொல்ற சீமை சுரைக்காய் அண்ட் சர்க்கரை வள்ளி கிழங்கு கூட சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நல்லது. சர்க்கரை வியாதியை கம்மி பண்றதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு புரியாத நேம்ஸா கொடுத்துருப்பாங்க. குயினோவா, சுக்கினி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதனாலே நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் இதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு. இந்த குட் கார்போஹைட்ரேட்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு சஸ்டெயின்ட் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இந்த சஸ்டெயின்ட் எனர்ஜி எதனால கிடைக்குது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பேக்கரியில கிடைக்கிற ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்மளுடைய சுகர் கிராஷ் ஆகும் சடனா.
அந்த மாதிரிப்பட்ட கிராஷ் வந்து நம்ம இந்த குட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால நடக்காது. ஸோ குளுக்கோஸ் லெவல் வந்து ஒரு பிளாட்டிவ்ல மெயின்டைன் ஆகும். அதனால நமக்கு எப்பவுமே சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வராது. நம்ம சாப்பிடுற சாப்பாடையும் குறைச்சிரும். அது மட்டும் இல்ல, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ஃபுட்ஸ் எல்லாமே நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட். இதுல அதிக விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் டயட்ரி ஃபைபர் கூட இருக்கு. இந்த ஃபைபர் வந்து நம்ம குடலுக்கு நல்லது. அதிக ஃபைபர் சாப்பிடுறது குடல் கேன்சர் வராம தடுக்கும். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுது, நம்மளுடைய டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளுடைய ஹார்ட்டை வந்து பராமரிக்குது, நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்ல, நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனும் இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டு சாப்பிட்றதுனால இம்ப்ரூவ் ஆகும். நம்ம குட் கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ பேட் கார்போஹைட்ரேட்ஸை பத்தி பார்த்துடலாம். பேட் கார்போஹைட்ரேட்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அண்ட் பீவரேஜஸ்ல இருக்கும். அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ்னா நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற, பேக்கெட்ல கிடைக்கிற எல்லா ஃபுட்ஸுமே அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் தான். ஃபுட்ஸ் லைக் ஒயிட் பிரெட், ஒயிட் ரைஸ், கேக்ஸ், இந்த பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே தவிர்த்துடுங்க. பெவரேஜஸ் லைக் எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சோடாஸ் இதெல்லாமே தவிர்த்துருங்க. இதெல்லாமே நல்லது கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட பேட் கார்போஹைட்ரேட்ஸ்ல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எம்டி கலோரிஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. எம்டி கலோரிஸ்னா கேலரிஸ் மட்டுமே அதிகமா இருக்கும், ஆனா ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ கூட அதுல இருக்காது. அது சாப்பிட்டா வயிறு மட்டும்தான் ஃபில் ஆகுமே தவிர அதனால எந்த பிரயோஜனமுமே இருக்காது. இதெல்லாமே ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஃபுட் வகைகள்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா அதிகமான சுகர் ஸ்பைக்ஸும் அண்ட் சுகர் கிராஷும் உண்டாகும், அதிகமாக பசிக்கும். நான் இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு அன்இன்டென்ஷனல் வெயிட் கெயின் உண்டாகும். நம்மளை அறியாமலே நம்மளுடைய வெயிட் வந்து கூடும். நம்மளுடைய பாடியில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகிறதுனால நமக்கு டயபிட்டிஸ் ஈஸியா வரும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் இது நல்லது கிடையாது. அண்ட் கொலஸ்ட்ரால், பிபி இதெல்லாமே நமக்கு உண்டாகும். அண்ட் ஈவன் பல் சொத்தை கூட இந்த மாதிரிப்பட்ட பேட் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி குட் கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிடுங்க, பேட் கார்போஹைட்ரேட்ஸை தவிர்த்துடுங்க. டயட்ரி ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிடணும். இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால நம்மளுடைய குடலுக்கு நல்லது, நமக்கு மோஷன் நல்லபடியா போகும், நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும், அண்ட் ஈவன் கோலோரெக்டல் கேன்சர் கூட கம்மியாகும். கோலோரெக்டல் கேன்சர்னா குடல்ல ஏற்படுற கேன்சர், புற்றுநோய், இது கூட நம்ம ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட் சாப்பிட்றதுனால கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. இந்த ஃபைபர் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்காம நான் சொன்ன மாதிரி பல வகைகள் காய்கறிகள் சாப்பிட்றதுனால கிடைக்கிற ஃபைபர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் வந்து ஒரு விதமான கார்போஹைட்ரேட். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நல்லது. இந்த ஸ்டார்ச் எதுல கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, வாழைப்பழம், எஸ்பெஷலி கிரீன் பனானாஸ்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பீன்ஸ், பட்டாணி, பருப்பு வகைகள், ஓட்ஸ், பார்லில கூட இந்த ஸ்டார்ச் நமக்கு கிடைக்கும். ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட் ஜூஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரூட்டை வந்து மிக்சில போட்டு அரைக்கிறதுனால அதுல கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாம் டிஃபர் ஆகும். சுகர்ஸ் எல்லாமே கெட்ட சுகர்ஸா மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முழுதாக இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னஸ், மார்க்கெட்ல நம்ம பாக்குறோம்ல சுகர் ஃப்ரீ சுகர்ஸ் அப்படின்னு சொல்றது, FDA அப்ரூவ் பண்ணப்பட்ட நிறைய வகையான ஸ்வீட்னஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரலோஸ், சாக்கரைன், நியோடேம், ஆஸ்பர்டேம் சொல்லிட்டு நிறைய பல வகையான ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்கு. இதெல்லாமே நம்ம சாப்பிடலாம், ஓகே தான். ஆனா எதுல போட்டு சாப்பிட்றோம்னு தான் முக்கியம். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. நல்ல ஃபுட்ல போட்டு சாப்பிட்றோமா இல்ல கெட்ட ஃபுட்ல போட்டு சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி பார்த்தோம். இனிமே நம்ம பார்க்க போறது ஃபேட்ஸ். இந்த ஃபேட்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4 ஃபேட்ஸ் இருக்கு. ஸோ சேச்சுரேட்டட் அண்ட் டிரான்ஸ் ஃபேட், இந்த 2 வகையான ஃபேட்ஸ் வந்து கெட்ட ஃபேட்ஸ். இதை வந்து நம்ம தவிர்க்கணும். மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே குட் ஃபேட்ஸ். இதை வந்து நம்ம அதிகம் எடுத்துக்கணும். அதிகம் எடுத்துக்கூடாது, எடுத்துக்கலாம். சரியா? எந்தெந்த ஃபுட்ஸ்ல இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவகேடோ, ஃபிஷ் அண்ட் நட்ஸ்ல இருக்கு. அண்ட் ஈவன் வெஜிடபிள் ஆயில்ஸ்ல கூட இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவ் ஆயில், பீனட் ஆயில், கெனோலா ஆயில், அவகேடோ ஆயில்ல கூட இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு. இதெல்லாமே குட் ஃபுட்ஸ். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வால்நட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் சம் ஃபிஷஸ்ல இருக்கு. ஆயில்ல பாத்தீங்கன்னா கார்ன் ஆயில், சாஃப்ளவர் ஆயில் அண்ட் சோயாபீன் ஆயில்ல இருக்கு. சில வகையான பூஃபா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து
ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நமக்கு நல்லது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுல கிடைக்கும் அப்படின்னா ஃபிஷ்ல நிறைய இருக்கு, நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல அதிகமா இருக்கு. ஃபிஷ் லைக் சால்மோன், சூரமீன், ஐலமீன், சாலை மீன், ஹெர்ரிங்ஸ் இதுல இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஃபிஷ் சாப்பிட்றது நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அண்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லைக் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், சோயா பீன்ஸ் இதுல எல்லாமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, அதை நீங்க சாப்பிடலாம். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து டிராபிக்கல் ஆயில்ஸ் சொல்லப்படுற கோகனட் ஆயில் அண்ட் பாம் ஆயில்ல இருக்கு. ஸோ குக் பண்ணும்போது இந்த 2 ஆயிலை தவிர்த்துடுங்க நீங்க டயபெட்டிஸ் பேஷண்டா இருந்தீங்கன்னா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த டிரான்ஸ் ஃபேட் தான் இருக்கிறதுலே ரொம்ப கெடுதலான ஃபேட். இதை வந்து ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2006ல இருந்தே யூஎஸ்ல வந்து இந்த ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் மேல பயங்கரமா ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்க. நீங்க மேனுஃபேக்சர் பண்ற இந்த ப்ரொசஸ்ட் அண்ட் பேக் ஃபுட்ஸ்ல இருந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில கூட இந்த பிளாஸ்டிக்ல வர ஃபுட்ஸ்ல வந்து டிரான்ஸ் ஃபேட் 0 அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் டீப்பாக ஃப்ரை பண்ணி குக் பண்ணுறதுனால கூட டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் உருவாகும். ஸோ டீப்பாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. இது வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரோட்டீனை பற்றி பார்த்துடலாம். நார்மலாக நம்ம வந்து ஒரு 1 to 1.5 கிராம் பெர் கேஜி பாடி வெயிட் ப்ரோட்டீன் நமக்கு தேவை. நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, இல்லைன்னா ஜிம்முக்கு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அப் டு 2 கிராம் பெர் கேஜி பாடி வெயிட் ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறீங்க அப்படின்னா புரோட்டீன் வந்து அதிகமா எடுக்கிறது நல்லதா கம்மியா எடுக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா ஸ்டடீஸ்ல ஒரு இன்கன்க்ளூசிவ் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு இதுவரை கிடைச்சிருக்கு. ஸோ அதிகமா எடுக்க வேண்டாம், கம்மியா எடுக்க வேண்டாம், நார்மலா நீங்க புரோட்டீன் எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸ்னால கிட்னி உங்களுக்கு அஃபெக்டா இருக்குன்னா நீங்க புரோட்டீன் எடுக்கிறத கம்மி பண்ணணும். அதாவது 0.8 கிராம் பெர் கேஜி பாடி வெயிட் புரோட்டீன் நீங்க எடுத்துக்கோங்க. புரோட்டீன் எதுல கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பருப்பு வகைகள், தானியங்கள், அதுக்கப்புறம் மீட்டு, நட்ஸ் இதுல இருந்து நமக்கு புரோட்டீன் கிடைக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லப்படுற ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சுகர் லெவலை கம்மி பண்றதுக்கு மார்க்கெட்ல வளம் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வாங்கி சாப்பிட்றாதீங்க, அது யூஸே கிடையாது. For example, antioxidant supplements, carotene, vitamin E and C supplements and even vitamin D supplements கூட சுகர் லெவலை கம்மி பண்றதுக்கு உதவாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அண்ட் ஈவன் ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் கூட வேண்டான்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா சால்ட்டை கம்மி பண்ணிருங்க. ஒரு நாளைக்கு 2300 மில்லிகிராம் பெர் டே தான் நீங்க எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் தான் நீங்க எடுத்துக்கணும். ஸோ சால்ட்டை நீங்க கம்மி பண்ணிருங்க சுகர் இருந்துச்சு அப்படின்னா. ப்ரோபயோட்டிக்ஸும் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாமே சுகர் லெவலை கம்மி பண்றதுக்கு உதவாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆல்கஹாலிசம் பத்தி. மோஸ்ட் ஆஃப் த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஆல்கஹால் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஹை சுகர் லெவலை ஏற்படுத்தும், இல்லைன்னா சுகர் லெவலை கம்மியாகும். நீங்க சுகர் பேஷண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஆல்கஹால் குடிக்கும்போது உங்களுடைய சுகர் லெவல்ஸை வந்து ஆல்கஹால் கம்மியாக்குது அப்படின்னா உங்களுக்கு தலை சுத்தல் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்றத ஃபுட் கூட மெர்ஜ் பண்ணலாம். எவ்வளவு ஆல்கஹால் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 drink per day or less for adult women and 2 drink per day or less for adult men அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இந்தியால 1 drink of alcohol contains 10 gram of pure alcohol. அதாச்சு 30 ml of whiskey, vodka, rum, இல்லைன்னா 100 ml of wine or 375 ml of beer. நீங்க ஆல்கஹாலை வெறும் வயிற்றுல எடுக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா ஆல்கஹாலை வெறும் வயிற்றுல எடுக்கும்போது அது உங்களை சுகர் லெவலை கம்மிப்படுத்தி உங்களை அன்கான்சியஸ் லெவலுக்கு கொண்டு போயிடும். எப்பவுமே உங்க பர்ஸ்ல நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டிக்காக ஏதாச்சும் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய சேஃப்டிக்கு. பிசிக்கல் ஆக்டிவிட்டியில என்ன எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் டெய்லி லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வாக்கிங் பண்ணலாம், இல்லைன்னா சைக்கிளிங் கூட பண்ணலாம். ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்றதை தவிர்த்துடுங்க. ஏன்னா அது உங்களுடைய சுகர் லெவலை டிராஸ்டிக்கா ரெடியூஸ் பண்ணி உங்களை ஹைப்போகிளைசமிக் எபிசோட்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் வேண்டாம், லோ இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் நல்லது. நீங்க சாப்பிட்ட உடனே ஒரு 2 மணிக்கூருக்கு உள்ள நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். எப்பவுமே நீங்க கையில ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா குளுக்கோஸை எப்பவுமே கையில வச்சுக்கோங்க உங்களுடைய சேஃப்டிக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதை தவிர்த்துடுங்க. நம்ம இந்த வீடியோல பல வகையான தகவல்களை பார்த்தோம். சுருக்கமா சொல்லணும்னா நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இருந்தீங்கன்னா குட் கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிடுங்க,
ப்ராசஸ் ஃபுட்ஸை கம்மி பண்ணுங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் இதெல்லாமே தவிர்த்துடுங்க. டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸை வந்து தவிர்த்துடுங்க. மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் இருக்கிற ஃபுட்ஸை அதிகமாக சாப்பிடுங்க. ஆல்கஹாலை மாடரேட்டாக கன்சியூம் பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸாக பண்ணுங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணாலே உங்கள் டயபெட்டிக்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.